வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுடிதார் டாப் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்குறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த லைனிங் கிளாத்தை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கிறோம். அப்புறம் கீழே அந்த எக்ஸஸாக இருக்குது பார்த்திங்களா, அதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறோம் கட் பண்ணுறதுக்கு. அப்புறம் கீழே அந்த மடித்து அடிக்கிறதுக்காக நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ 1 இன்ச் உழுவலாம், 1.25 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ மடித்து அடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே உங்களோட அளவு டாப் வச்சு நீங்கள் அளந்துக்கலாம். அது மேலே வச்சு எவ்வளோ ஹைட்டு வேணும், அந்த ஹைட்லேருந்து ஒரு 3 இன்ச் கம்மியாகவே நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம வந்து 3 இன்ச் கம்மியாக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். அப்புறம் அதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். என்ன அளவு இருக்கோ அதே அளவை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த டாப்பு வந்து எனக்கு அந்த ஸ்லிட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை நான் குறைக்கணும். அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவு டாப்போட அது 1 இன்ச் நான் குறைச்சி நான் பண்ணியிருக்கிறேன். அதுலேருந்து அந்த அளவு டாப் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 இன்ச் நான் குறைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்லிட்டு வந்து அதுலேருந்து 1 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கணும். அதுவும் நான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் வந்து நம்ம மேலே வந்து ஆம் ஹோல் கீழே 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், அந்த ஹிப் இருக்கக்கூடிய இடத்துல. இப்போ வந்து எவ்வளோ வந்து பாடி லூஸ்ன்னு பார்க்குறோம். 18 இன்ச்சு ஒரு சைடு வருதுன்னா அப்போ 36 இன்ச்சு வரும். நம்ம இந்த 36 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 9 வரும். நம்ம 9 இன்ச்சு வந்து நம்ம பாடி லூஸ் வைக்கணும். இப்போ இதுக்கு நெக்கு வந்து 2.5 இன்ச்சு வந்து நெக் வச்சுக்கலாம். அதில் என்ன நெக் இருக்கோ அதை அப்படியே வச்சு 2.5 அவங்களுடைய பாடி லூஸ் அதிகமாக இருந்ததுன்னா அதிகமாக நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நெக்லேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஆம்ஹோல் அளவு வந்து ஆம்ஹோல் ஹைட் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஆம்ஹோல் ஹைட் வந்து அவங்க 6.5 வச்சுருக்காங்க. ஸோ நான் 6.5 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோல் ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்கு லைன் போட்டு நம்ம வந்து ஆம்ஹோல் வரையணும். இப்போ ஆம்ஹோல் வரைகிறதுக்கு நமக்கு வந்து ஆம்ஹோல் அதில் எவ்வளோ வந்து சுற்றளவு இருக்குது, நம்ம பழைய அளவு ட்ரெஸ்ஸில் வந்து எவ்வளோ சுற்றளவு இருக்குங்கிறது செக் பண்ணணும். இப்போ அதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் டேப் எடுத்து அது மேலே வச்சு பார்க்கணும். ஆம்ஹோல் அளவு எவ்வளோ இருக்குன்னா இதில் வந்து 8.25 இருக்குது. நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். இங்கே 9 விடுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது கரெக்டாக நான் மார்க் பண்ணிட்டு பார்த்தா இது வந்து ஆஃப் இது பண்ணணும். ஃபஸ்ட் ஹைட்டில் வந்து ஆஃப் பண்ணி இந்த கிராஸில் 1.5 இன்ச்சு பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது பாடி லூஸ்லேருந்து 1/2 இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணிவிட்டு அது ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அந்த கர்வ் ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதனுடைய அளவு செக் பண்ணுறோம். கரெக்டாக நமக்கு வந்து 8.25 வருது. அது 1/2 இன்ச்சுக்கு மேலே பிடிக்க சரியாக போயிடும். அதாவது கட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வரைஞ்சிருக்கோமோ அதவே வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கரெக்டான சைஸாக இருக்கும். இங்கே நான் ஸ்லிட்டில் வந்து 1 இன்ச் குறைச்சிருக்கேன். ஏன்னா அதில் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1 இன்ச் நான் குறைச்சிருக்கேன். இப்போ வந்து எங்கெங்கே தையல் வருமோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கட் மார்க் கொடுக்குறோம். அதாவது கொஞ்சம் சின்னதாக நம்ம கட் பண்ணுறோம். நம்ம அந்த இடத்துல வந்து தையல் ஸ்டாப் பண்ணிக்கணும். அது வரைக்கும் அது கரெக்டாக எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணுங்கிறதுக்காக நம்ம அது ஸ்லிட்டு எங்கே வரணும், எங்கே அதை எவ்வளோ தூரம் மடிச்சடிக்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் நம்ம இந்த சின்னதாக வந்து ஒரு கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் எங்கே தையல் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்கு ஊசியில் வந்து நம்ம குத்தி எடுத்துட்டோம்னா அந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு 4 இதில் ஆக்சுவலாக ஃப்ரண்ட் பேக் இருக்கும். அப்போ 4 சைடு வரும். இந்த 4 சைடு எந்த இடத்துல தையல் வரணுங்கிறது அக்யூரேட்டாக நமக்கு தெரிஞ்சிடும். இதே கட்டரில் எல்லாம் ஹோல்ஸ் போடக்கூடாது. அது வந்து துணி கிழிஞ்சிரும். நம்ம ஊசியில் தான், நம்ம பெரிய ஊசியில் தான் ஹோல்ஸ் போடணும். இப்போ நெக்கு ஃப்ரண்ட்டும் பேக்குக்கும் நெக்குக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிடும் எங்கள் நெக்கு வந்து நம்ம இப்போ டிசைன் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறது. நெக்கு வந்து நம்ம அளவு டாப்பில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இல்லை அவங்க என்ன கஸ்டமர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு தான் நம்ம இங்கே இது பண்ணணும். இப்போ 6 இன்ச்சு இதில் இருக்குது. ஸோ 6 இன்ச்சுக்கு நம்ம அவங்க என்ன டிசைன் கேட்டிருக்காங்களோ அதை நான் வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம். இது டாப்புக்கு தனியாக ஃப்ரண்ட் சைடு தனியாக நம்ம வந்து கட் பண்ணுறோம். இப்போ தனியாக எடுத்துட்டோம். அதில் 2 துணி இருந்ததுங்களா, ஃப்ரண்ட் பேக் 4 இருந்தது அப்ளையரை.
ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டை மட்டும் தனியாக எடுத்து ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணுறோம். அப்புறம் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து அவங்க ரொம்ப பாடியானவங்க இல்லை அவங்க வந்து லீனாக இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து இந்த இடத்துல வந்து நாம் கொஞ்சம் குழியாட்டம் எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சுலேருந்து 1/2 இன்ச்சு வரைக்கும். ரொம்ப பாடியாக இருந்தால் அவங்களுக்கு 1/2 இன்ச்சு தாராளமாக எடுத்துடலாம். அடுத்தது பேக்குக்கும் அவங்க என்ன எவ்வளோ அளவு சொல்லியிருக்காங்களோ அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த இடத்துல நான் பானைக்கு கொடுக்குறேன். பானைக்கு இங்கிட்ட 1 இன்ச் அங்கிட்ட 1 இன்ச் போட்டு போடலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட மேலே அதிகமாகவும் எடுத்து போடலாம். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்ம அந்த டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ அதை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து டாப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்லீவுக்கு வந்து நமக்கு அதில் சைடு கட் பண்ண பிட்டு துணி இருக்கும். ஸோ அந்த துணியே போதும் ஸ்லீவுக்கு. அவங்க வந்து எவ்வளோ ஹேண்ட் லென்த் கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து தான். நமக்கு இது பத்தாதுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தே எடுத்துருக்கணும். இது போதுங்கிறனால எக்ஸ்ட்ரா எடுக்கல நான். இப்போ இது வந்து 1/2 இன்ச் போதும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு. இதை கையை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கமும் 1/2 இன்ச்சு அந்த பக்கமும் நம்ம 2 பக்கம் எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் கொடுக்கணும். இந்த இடத்துல லென்த்தில் 1 இன்ச் எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். 1/2 இன்ச்சு லாஸ்ட்டில் ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் 1/2 இன்ச்சு இங்கிட்ட ஃபோல்ட் பண்ணுறதுக்கும். ஆர்ம் ஹோல் எவ்வளோன்னு பார்க்குறோம். அது ஆர்ம் ஹோல் எவ்வளோ வருதோ அப்போ 8 வருது. 8 இன்ச்சு வருதுன்னா அந்த 8 இன்ச்சுக்கு நம்ம கிராஸ் லைன்ஸ் எடுத்தால் தான் நமக்கு வந்து ஹேண்டு வந்து இந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக வரும். ஸோ 8 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணணும். இந்த லைனை 4ஆக டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கும் தேர்ட் டாட்லேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு டாட்லேருந்து நம்ம வந்து கர்வ் வந்து போய் தேர்ட் டாட்டில் நின்று போகிற மாதிரி இருக்கணும். 2வது லைன் வந்து மிடில் டாட்லேருந்து உள்ளே போய் அந்த கீழே போட்டிருக்க டாட்டில் டச் பண்ணி போகணும். அப்போ அதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வரக்கூடியது, உள்ளே போய் வர்றது. இது அவ்வளோதான் மார்க் பண்ணியாச்சு. கீழே 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கணும். ஸ்லீவ் அலவன்ஸு அதை கட் பண்ணியாச்சு. இது மார்க் பண்ணுறோம். எங்கெங்கே வந்து நம்ம வந்து இது பண்ணுறோன்னா அடிச்சிடுறோம். அடுத்தது இது நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் இந்த ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணணும். இல்லைன்னா அடி துணி வந்து கட் ஆகிடும். அது அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். நல்லா கட் பண்ணியாச்சு. அடுத்தது மெயின் துணியில் நம்ம இந்த லைனிங் துணி வந்து வச்சு என்ன பண்ணணும்னா அந்த பின் பண்ணிக்கணும். அந்த நெக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு அது இதுக்கு பக்கமும் அது பக்கமும் வச்சு நம்ம பின் பண்ணி இதை அடித்து திருப்பி நம்ம வந்து இந்த கழுத்தை வந்து இது பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து அந்த கழுத்து மட்டும் நம்ம பின் பண்ணால் போதும். கரெக்டான சைஸில் வச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறோம். இந்த நான் 4ஆக மடித்து லைனிங் துணி போட்டு நான் வந்து 2 சைடுக்கானது ஒரே டைமில் வந்து சைடில் சுற்றி வர நான் கட் பண்ணி எடுத்துருவேன். அந்த பக்கம் வந்து நமக்கு வந்து ஸ்லீவுக்கு போதுமானு செக் பண்ணிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பக்கம் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு துணி வருது, அதுவே நமக்கு சரியானதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவுக்கானது வந்து அதுலேருந்து கட் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து இதிலே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவே போதும். நமக்கு ஸ்லீவுக்கானது இதுவே போதும். இப்போ ஸ்லீவில் வந்து நம்ம 2 மார்க் பண்ணிக்கணும். ஒரு இன்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. உள்பக்கம்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒரே பக்கம் வச்சு தைச்சிப்பிடுவோம். லெஃப்ட் ஸ்லீவ் ரைட் ஸ்லீவ் வந்து மாறி போயிடும். ஸோ இதை மார்க் பண்ணிட்டோம்னா இது ஆப்போசிட் சைடில் வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஆப்போசிட் மீன்ஸ் நம்ம இது நேரும் வைக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஆப்போசிட் வர்ற மாதிரி இருக்கணும். நம்ம போடும்போது கரெக்டாக அந்த இது கை வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதை சுற்றி வர கட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது வந்து இப்போ தான் வந்து நெக்குக்கு வந்து வச்சு நம்ம பின் பண்ணிக்கணும். குண்டூசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லையோ ஊக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து அதுக்கு நெக்கு கரெக்டாக வச்சு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நகராது தைக்கும்போது. அதுக்கப்புறம் அடித்து திருப்பிக்கலாம். அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி வர ஒட்டிக்கலாம். ஏன்னா சென்டராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு கரெக்டாக வந்துடும். இல்லைன்னா நகர்ந்து போயிடுச்சுன்னா அது எல்லாமே டோட்டலாகவே தப்பாயிடும். ஸோ 2 பக்கம் அதே மாதிரி பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.